உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. அண்ணாமலை அவர்களே 2 முறை தான் தலைவராக இருக்க முடியும். இல்ல அண்ணாமலை விரும்புறாரு மீண்டும் நான் தலைவர் ஆகணும் அப்படின்னு. நீங்க புரியாத பேசுறீங்க. இது கட்சியினுடைய விதின்னு சொல்றேன். அப்புறமா அண்ணாமலை விரும்புறாரா இல்லையா? டெல்லி போறாருல ராஜா, அது எதுக்காக, என்ன ரீசன்? அதான் இந்த அமைப்பு தேர்தல்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன, இனிமேல் எப்படி நடக்க வேண்டும். ஒசூர்ல ஒரு 100 பேர் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பட்டப்பகல்ல அருவாளால் வெட்டி கொலை செய்யும். இல்ல இந்த இடத்துல அரசாங்கத்தை மட்டும் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்? அங்க நீங்க சொல்ற மாதிரி 100 பேர் அங்க இருக்காங்க. சங்கர் இருங்க, 100 பேர் சேர்ந்து யாரோ ஒருத்தர் தடுத்து இருந்திருக்கலாம், யாருமே தடுக்கல. உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நான் பேசிட்டே இருக்கும்போது குறுக்க பேசுறேன். பெரும்பாலான இந்த வன்முறைகள் எல்லாமே சினிமாவிலிருந்து வருவதாகத்தான் நான் கருதுகிறேன். குறிப்பாக தமிழ் சினிமாவிலிருந்து வருது. ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் காமனா பிள்ளையார் சுழி மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. என்னன்னு தெரியுமா? ஓ அப்படின்னு துவங்குற ஒரு எழுத்து, தா அப்படின்னு முடிகிற ஒரு எழுத்து, நடுவில் இன்னும் ஒரே ஒரு எழுத்து. மீடியா துணை போகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். மீடியா மிரட்டப்படுது. திமுகவில் மிரட்டப்படுது கண்டிப்பா. அரசு ஆமா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உயர்மட்ட குழு நேற்று நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதற்கான ஒரு நோக்கம் என்ன? எங்களுடைய அமைப்பு தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றன. 3 வருடங்களுக்கு ஒரு முறை அமைப்பு தேர்தல்கள் நடைபெறும். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இப்பொழுது இந்த நவம்பர் மாதத்திலிருந்து கிளை தேர்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கடந்த 3-4 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வரக்கூடிய நாட்களில் பகுதி தேர்தல் மற்றும் மாவட்ட தேர்தல்கள், அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் மாநில தேர்தல் நடைபெறும். அதற்கான ஒரு ஏற்பாடுகள், அதற்கான முனைப்புகள், இதையெல்லாம் எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் நேற்றைய தினம் நடைபெற்றது. முழுக்க கிளையிலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லா நிர்வாகிகளும் புதுசாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்படிதான் புதுசாக தான். ஆமாம். இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகள் இப்போ வருவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாமே எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் தலைவராக, அதாவது கிளை தலைவரோ பகுதி தலைவரோ அல்லது மாவட்ட தலைவரோ அல்லது மாநில தலைவரோ 2 முறை தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 2 முறை தேர்ந்தெடுக்கப்படலாம், அதற்கு மேலே முடியாது. நடுவில் பிரேக் வரலாம். ஆனால் தொடர்ந்து 2 முறைக்கு மேலே இருக்க முடியாது என்பது விதி. அப்படி பார்க்கையில் இந்த முறை இப்பொழுது நிறைய புதுசாக மெம்பர்ஷிப் டிரைவ் நடந்துச்சு. அமைப்பு உறுப்பினர்கள் சேர்க்கை, சிறப்பான உறுப்பினர் சேர்க்கை என்பது 364 நாள் இருக்கிறதா. கடந்த 2-3 மாதங்களாக உறுப்பினர் சேர்க்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டு இப்போது தேர்தல் அந்தந்த கிளைகளில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே தேர்தல் நடக்கும். கிளை தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், அதன் பிறகு பகுதி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், அதன் பிறகு மாவட்ட தலைவர், அதன் பிறகு மாநில தலைவர், அதுக்கு அகில இந்திய தலைவர். இதுதான் சிஸ்டம். இப்போ இது மாநில தலைவர் வரைக்கும் இந்த தேர்தல் நடைபெறும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த முறை நியமன தலைவருங்கிறது கிடையாது. அப்போ போட்டி போட்டு தேர்தல்னால நியமனம் கிடையாதுங்க, போட்டி தான். அண்ணாமலை நியமன தலைவர் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, திரு முருகன் அவர்கள் அமைச்சராக சென்ற காரணத்தினால நியமனம் பண்ணாங்க. அதிலிருந்து அப்படியே அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால தான் அப்போ தேர்தல் நடக்கலை. இப்போ அது நடக்குது எப்பொழுதும் போல். இல்லை அப்போ அண்ணாமலை வந்த பின்பாக அப்போ திரும்ப அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் இது அமைப்பு ரீதியான விஷயத்தில் அது தேவையில்லை. அவர் இருக்கும் பொழுதே அதற்கான ஏற்பாடுகளை அவர் முன்னெடுத்து செய்து விட்டார். அவர் லண்டனில் இருந்தபோது கூட இந்த அமைப்பு ரீதியான தேர்தல்கள் குறித்து பல அலைபேசி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி டிஸ்கஷன்லேயும் அவர் இருந்திருக்காரு. இந்த அமைப்பு ரீதியான அண்ணாமலை லண்டன்லேருந்து ஃபோனில். ஆமாம், கண்டிப்பாக இருந்திருக்காரு. அப்போ மாநில தலைவரும் மாற்றப்படுவாடா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இது தேர்தல், யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். இது ஜனநாயக ரீதியிலான கட்சி. போட்டியிட்டார்கள் என்றால் யார் வெற்றி பெறலாம் அவர்கள் தலைவர். இப்போ அண்ணாமலை போட்டியிட போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து யார் போட்டியிட போறா? அவருக்கு போட்டியாவோ அல்லது அவருக்கு அது தேர்தலும் போதானே. இல்லை உங்க கட்சிக்குள்ள நீங்க பேசுவீங்க. அப்படி இல்லை, யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அவ்வளவுதான். இல்லை இப்போ அண்ணாமலை ஒரு ஆளா இருக்காரு, மற்ற நபர்கள் யாரா இருக்காங்க, அதை பத்தியான அதுதாங்க உங்களுக்கு புரியல. இங்க யார் வேண்டுமானாலும் தலைவராக முடியும், மற்ற கட்சிகளை போல கிடையாது. பிஜேபியை பொறுத்தவரையில யார் வேண்டுமானாலும் தலைவராக முடியும், யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். இல்ல சார், சிஸ்டம் தான், அதான் சொல்றேன். அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால அதற்குண்டான அறிவிப்பு வெளிவரும்.
அப்போ அதற்குன்னு சில விதிமுறைகள்லாம் அப்போ இருக்கு. விருப்ப மனு கொடுக்கலாம், நம்ம யார் வேணா தாராளமாக பார்ட்டிசிபேட் கொடுக்கலாம். சொல்லி. விருப்ப மனுலாம் வாங்கிட்டு தான் செய்வாங்க. அதற்கு உண்டான நேரம் கொடுத்து அப்படி தான் செய்வாங்க. அது கிளையிலிருந்து அகில இந்திய தலைவர் வரைக்கும் அப்படி தான். அப்போ அண்ணாமலைக்கான அந்த செல்வாக்குங்கிறது அப்போ என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்துரும். இல்லை, இது மற்றவங்க எல்லாம் இப்போ விருப்ப மனு தாக்கல் உங்களுக்கு பண்றாங்க. புரிய மாட்டேங்குதுங்க. இது கட்சியினுடைய தேர்தல் சார். நரேந்திர மோடியே ஆனாலும் அவரும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இவ்வளோதான் விஷயமே. யாராக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் அவன் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். போட்டி இருந்தால் தேர்தல், போட்டி இல்லைன்னா ஒருமனதாக தேர்வு. இல்லை, அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ அதிமுகவில் வந்து போட்டியின்றி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்தோம். அப்போ பாஜகவில் வந்து போட்டியின்றி அண்ணாமலை தான் மீண்டும் வந்து சொல்ல முடியாது. அது அப்போ தான் தெரியும். எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறதோ அப்போ தான் தெரியும். இல்லை, இப்போ அது வரைக்குமே வந்து அண்ணாமலை தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கா இன்றைய நிலையில்? இல்லைங்க, தேர்தல் உங்களுக்கு தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை சார், கிளையில நடக்குது, மாவட்ட லெவலில் நடக்குது, மாநில எங்கேயா லெவலில் இருந்தாலும். ஆனா, இப்போ 57 நாள்ல வந்து அண்ணாமலைங்கிறவர் இருக்க போறாரா இல்லையா இல்ல அப்படிங்கிற சங்கர், கேள்வி எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அகில இந்திய தலைவருக்கான தேர்தல் கூட நடக்கும். நீங்கள் மாநில தலைவர் நிற்கிறீங்க, அகில இந்திய தலைவருக்கான தேர்தல் கூட நடக்கும். அதற்குன்னு தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் அதிகாரியாக திரு சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறார்கள். அவர் போட்டி போட முடியாது. அவர் தவிர யார் வேணும்னாலும் போட்டி போடலாம். மாநிலத்துக்கு அகில இந்திய தலைவர் கூட போட்டி போடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல, அதான் தேசிய அளவில் ஜனநாயக ரீதியிலான கட்சி. தேசிய அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இப்படி ஒரு தேர்தல் நடைபெற போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ மீண்டும் வந்து எப்பேற்பட்ட ஒரு சூழல் வந்து இருக்க போகுது அரசியல் ரீதியாக? இப்போ அண்ணாமலை மாற்றப்பட்டார், அண்ணாமலை வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் விரும்பல அப்படின்னா புதிய ஒரு பாதைக்கு வந்து பாஜக நகரப்போடைய யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடக்குதுன்னு சொல்லுவான். அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஏன் தேர்தல் நடக்குது, தேர்தலாம் நடக்க வேணாம், ஜனநாயகமே வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டா? இல்லை, அப்படி சொல்ல வரல. இப்போ புதுசாக தேர்தல் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு அண்ணாமலைங்கிற ஒருத்தர் இருந்துட்டு இருக்கும்போது இப்போ மாற்றம் வேற யார் இருக்க போறா? சார், கட்சியினுடைய விதி 3 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்த வேண்டும் என்பது அந்த விதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களே 2 முறை தான் தலைவராக இருக்க முடியும். 6 வருடங்களுக்குத்தான் இருக்க முடியும். ஒருவேளை அவர் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவது 2 முறையாகத்தான் இருக்க முடியும். அதான் ஏற்கனவே ஒரு டேர்ம்ல இருக்காரு, இப்போ இன்னொரு டேர்ம். அது அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் மூலமாக அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் திரு முருகன் அவர்கள் அமைச்சரான காரணத்தினால மாநில துணைத் தலைவராக இருந்தவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். இப்போ தேர்தல் நடக்குது. அப்போ தேர்தல் நடக்குதுன்னு சொன்னாங்க, இதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு போட்டியிட்டால் முதல் முறையாக தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுவதாக எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, அப்போ அண்ணாமலை இந்த தடவை போட்டியிடுறாரா? அவர் விரும்புறாரா? இந்த சிஸ்டத்தை விரும்புறாரு? அது நீங்கள் எப்போ கேட்கணும்னு சொன்னாங்க, மாநிலத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்படும் போது தான் கேட்கணும். இப்போ கேட்டு பிரயோஜனம் இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணியிருக்காரு, ஃபோன்லேருந்து பேசியிருக்காரு. அண்ணாமலை விரும்புறாரா இருக்கக்கூடிய சிஸ்டம்? இன்றைக்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், அதனால் அவர் தான் எங்களை வழி நடத்துவார். அமைப்பில் திரு கேசவநாயகம் அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கார். இப்போ நாங்கள்லாம் ஒவ்வொரு இதில் பொறுப்பில் இருக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு தேர்தலினுடைய ஒரு முக்கியமான விஷயத்தில் இணை பொறுப்பாளராக, இணை அமைப்பாளராக நான் இருக்கிறேன். அதனால் எல்லாருமே தேர்தல் பணியை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், இது ஜனநாயக ரீதியிலான கட்சி. அகில இந்திய தலைவர் வரையிலும், ஏன் மாநில தலைவர் நிற்கிறீங்க, அகில இந்திய தலைவர் வரைக்கும் இங்கே தேர்தல் நடக்கும். போட்டி இருந்தால் தேர்தல் நடக்கும், போட்டி இல்லை என்று சொன்னால் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவ்வளோதான் விஷயம். ஆனால் அதை நீங்கள் இன்றைக்கே என்ன கேட்டிங்கன்னா அப்புறம் அந்த தேர்தலை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, அண்ணாமலை விரும்புகிறாரா மீண்டும் நான் தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி? இது கட்டப்படிப்பு வந்து நீங்கள் என்ன புரியாத பேசுகிறீங்க. இது கட்சியினுடைய விதின்னு சொல்கிறேன். அப்புறமா அண்ணாமலை விரும்புகிறாரா இல்லையா? நரேந்திர மோடியே ஆனாலும் அவர் தலைவராக வேண்டும் என்றால் போட்டி தான் போடணும். ஓகே, அப்போ வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டிசம்பருக்கு அந்த நேரம் வரும்போது தெரியும், தெரிந்து கொள்வது. இப்போ அதே மாதிரி எச் ராஜா அவர்கள் டெல்லி போக போறாரு 22ஆம் தேதி அப்படின்னு ஒரு செய்தி ஒரு பக்கம். அது எல்லாமே உங்களுக்கு இந்த தேர்தல் சம்பந்தமான, இந்த அமைப்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக போகிறாங்க. நிறைய பேர் போகிறாங்க. இல்லை, இப்போ அண்ணாமலை வர்றதுக்குள்ள இப்போ தேர்தல்லாம் நடக்குது இல்லையா? நம்ம ஆளுகள்லாம் எல்லாம் போட்டி போட்டு சார், நீங்கள் ஏன் ஒரு எனக்கு புரியல, ஒரு தனி நபரை சுற்றி சுற்றியே நீங்கள் ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை, அண்ணாமலை பட்டப்படிப்பு முடிச்சிட்டாரு, இந்த மாதம் இறுதியில் வரப்போறாரு. அதுக்குள்ள தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்கான அதுக்குள்ள தேர்தல் யார் நடத்தி முடிக்கிறது? இது அகில இந்திய அளவில் சொல்கிற விஷயங்க. இந்தியா முழுக்க நடக்கிற விஷயம். இந்தியா முழுக்க இப்பொழுது கிளை ரீதியான, அதாவது பூத் கமிட்டி,
தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவார். இல்லை, அதுதான் கேட்குறேன். இப்போ ஒரு வாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏன் நீங்கள் தேர்தலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அண்ணாமலை அவர்கள் வரத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. இந்தியா முழுக்க நடக்குதுன்றா நீங்கள் இன்னும் திருப்பி நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே குண்டு செட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. இல்லை, இந்தியா முழுக்க இதான் சிஸ்டம். டெல்லி போறாருல ராஜா, அது எதுக்காக, என்ன ரீசன்? அது அதான் இந்த அமைப்பு தேர்தல்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன, இனிமேல் எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுவதற்கு. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் எப்படி செயல்படணும் கட்சி அப்படிங்கிறதுமே ஹெச் ராஜா மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் இது போன்ற பொறுப்பில் இருக்கிறவர்கள் தலைவர் இல்லாத காரணத்தினால திரு ஹெச் ராஜா. அண்ணாமலை இருந்திருந்தால் அவர் சென்று இருப்பார். இவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ இதை தாண்டி வேற எதுவும் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் கிடையாது. வேற உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்க. இல்லை, அதுதான் இருக்கான்னு நான் கேட்குறேன். அதான் ஒன்றும் இல்லைன்னா இதுதான் இது சம்மந்தமாக தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அண்ணாமலை வந்த பின்பாக எப்படி அவர் செயல்படணும், ஒருவேளை அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுமே ஒரு தலைவர் எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்படுவார். ஏற்கனவே எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒரு தலைவர் எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்படுவார். அவ்வளோதான். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டே இருக்கோம். அங்கங்கே ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆபத்தான ஒரு எச்சரிக்கை மிகுந்த ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். கடந்த வாரம் மட்டுமே அதிர்ச்சிகரமான பல விஷயங்கள் நடந்தே இருக்கின்றன. அந்த சென்னையில் நடந்த அந்த மருத்துவமனையில், பொது மருத்துவமனையில் ஒரு மருத்துவருக்கு கத்தி குத்து, அதில் துவங்கி அதன் பிறகு மறுநாளே திருச்சியில் ஒரு நபர் ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு பார்த்தோம்னா திருநெல்வேலியில் ஒரு தேட்டரில் ஒரு திரையரங்கின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்படுகிறது. அதே மாதிரி இப்போது நேற்றைய தினம் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் ராஜபாளையத்தில் 2 காவலர்களை ஒரு 7 பேர் கொண்ட ஒரு கும்பல், வன்முறை கும்பல் ஒன்று நடூர் ரோட்டில் தாக்குறாங்க 2 காவலர்களை. அதே போல் அதுவும் மிக மோசமான வார்த்தைகளில். அதே போல் நம்ம பார்த்தோம், ஒரு திருப்பூரில் ஒரு பேக்கரியில் ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று அங்கு பணியாற்றுபவரை மிக கடுமையாக உள்ளே புகுந்து, கடைக்குள்ளே புகுந்து தாக்கியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் தஞ்சாவூரில் ஒரு ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல் ஓசூரில் ஒரு வழக்கறிஞர் பட்டப்பகலில் நடு ரோட்டில் 100 பேர் பார்க்கப்படும் பொழுது அருவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர், சென்னை, திருநெல்வேலி, ராஜபாளையம், திருப்பூர், திருச்சி, தஞ்சாவூர், ஹொசூர், இப்படி ஒன்றொன்றும் எங்கெங்கெல்லாமோ எதெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு இதில் சில பேருடைய ஆர்குமெண்ட் என்னவாக இருக்குது, வாதம் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் சில காரணங்கள், ஒசூரில் ஒரு பிரச்சனைக்காக அது நடந்திருக்குது. அதே போல் இங்கே ஆசிரியையும் தனிப்பட்ட காரணங்கள் தான், இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அந்த கோபம், அந்த வன்மம், அந்த வன்முறை எங்கிருந்து அந்த எண்ணம் வருகிறது? இது ஏன் அரசாங்கத்தினுடைய தோல்வி என்று நாம் சொல்கிறோம்? அப்படிதான் விஷயமே. இல்லை, இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி இது தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் நிறைய பேர் ஒரு பிரச்சனை எடுத்து வைக்கிறாங்க. அரசாங்கமும் அதைத்தான் சொல்லுது. இப்போ நானும் நீங்களும் சண்டை போடுறோம், இந்த இடத்துல யாரோ ஒருத்தருக்கு ஏதோ எப்படி அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அரசாங்கம் 5 லட்சம் கொடுக்குது அந்த குடும்பத்துக்கு, பதில் சொல்லுங்க, ஏன் 5 லட்சம் கொடுக்குது? இல்லை, அவங்களுக்கான ஒரு பொறுப்புங்கிறது இதில் இருக்குங்கிறது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு அப்போ பொறுப்பு இருக்குது, நீங்கள் பொறுப்புலேருந்து தவறிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை நான் ஒரு சாதாரண திமுகவை போன்ற, அதாவது இது போன்ற சம்பவங்களுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது என்னவெல்லாம் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள், வக்கற்ற ஆட்சி, திறனற்ற ஆட்சி, இப்படிலாம் பேசியிருக்கிறான்றதுக்கு நான் உங்களுக்கு பல உதாரணங்களை என்னால் கொடுக்க முடியும், பல அறிக்கைகளை நான் காமிக்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்னவென்றால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை தடுப்பது தான். இப்போது நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், ஒசூரில் ஒரு 100 பேர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பட்டப்பகலில் அருவாளால் வெட்டி கொலை செய்யும். இல்லை, இந்த இடத்துல அரசாங்கத்தை மட்டும் நம்ம எப்படி ஃபிக்ஸ் நான் இப்போதான் சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி 100 பேர் அங்கே இருக்காங்க, சங்கர் இருங்க, 100 பேர் சேர்ந்து யாரோ ஒருத்தர் தடுத்து இருந்திருக்கலாம், யாருமே தடுக்கல. உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நான் பேசிகிட்டே இருக்கும்போது குறுக்க பேசுறீங்க. நான் அதை நீங்கள் சொன்னதான் நான் சொன்னேன். 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேரும் தடுக்க போகலை. ஏன் தடுக்கலை? அதானே உங்கள் கேள்வி. ராஜபாளையத்தில் என்ன ஆச்சு? காவலர்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவும் போது பொதுமக்கள் எப்படி அவர்களை போய் பார்ப்பார்கள்? 2 காவல்துறையினருக்கே இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ரவுடிகளுடைய அட்டகாசம்
அதிகமாகிவிட்டது. வன்முறையாளர்களுடைய அராஜகம் அதிகரித்து வருகிறது. யார் வேண்டுமானாலும் கத்தியை தூக்கலாம் என்கிற ஒரு மனப்பான்மை வந்திருக்கிறது என்பது காரணம். இது சமூக அவலம். ஒரு அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை தவிர இன்னும் என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையில் இங்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. இதற்கு காரணம் என்ன? அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு தவறிவிட்டது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சமூக ஊடகங்களில் வரதை வச்சுக்கிட்டு நாம் பேசுகிறோம். பெரும்பாலான இந்த வன்முறைகள் எல்லாமே சினிமாவிலிருந்து வருவதாகத்தான் நான் கருதுகிறேன். குறிப்பாக தமிழ் சினிமாவிலிருந்து வருது, இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. இல்லை, இந்த வன்முறை, இந்த மாதிரி கொலை எல்லாமே அதெல்லாம் நடக்கிற காரணம் சினிமா தான். தமிழ் சினிமாவிலிருந்து தான் இது உருவாகுது. இதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு மிக முன்னணி நட்சத்திரங்கள் எல்லோருமே இது போன்ற ஒரு கொலை செய்வது கூட. சமீபத்தில் நான் வந்து சென்சார் போர்டில் இருக்கிறேன். சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு. அப்போது அந்த படத்தில் வந்து குறைஞ்சது ஒரு 300 கொலை பண்ணுவார் கதாநாயகன். நான் கேட்டேன், என்ன இது, என்ன இப்படி படம் எடுக்கிறீங்க? இளைஞர்கள் வந்து இதை பார்த்து அப்போது இது போன்று செய்யலாம் அப்படிங்கிற நினைப்பு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் ரஜினிகாந்த் வந்து சிவாஜின்னு நினைக்கிறேன், மிளகா சாப்பிடுவார். உடனே அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போட்டியாக வச்சுருவாங்க. அது இப்போ ரஜினி சாப்பிட்ட மாதிரி மிளகா சாப்பிடுங்க. அப்போது ஒரு கொலை செய்வதிலிருந்து, அதே போல் நீங்களும் சரி, உங்கள் அப்பா அம்மா, நம்ம அப்பா அம்மா, நான் படிக்கும்போதெல்லாம் கூட தேர்வு எழுத போகும்போது நம்ம விடைத்தாள் வாங்குறோம்ல, வாங்கினோன்னா முதல்ல என்ன செய்வோம்? கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு பதில் எழுதுவதற்கு முன்னால் என்ன செய்வோம்? ஞாபகம் இருக்குதா? பிள்ளையார் சொல்லி போடுவீங்கள்ல. அதான் இது வந்து காமன் இல்லையா, பொதுவான விஷயம். ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் காமனாக பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னு தெரியுமா? சொல்லக்கூடாத வார்த்தையா? ஓ அப்படின்னு துவங்குற ஒரு எழுத்து, தா அப்படின்னு முடிகிற ஒரு எழுத்து, நடுவில் இன்னும் ஒரே ஒரு எழுத்து. இதுதான் தமிழ்நாட்டுடைய அகுமார்க்கு இலக்கணமாக இருக்கிறது தமிழ் சினிமாவில். நான் ஒரு இளம் இயக்குனர்கிட்ட கேட்டேன். நான் இந்த படம் வந்து நான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னால் கேட்டோம், என்ன இப்படி எடுக்கிறீங்க? அதுவும் எவ்வளோ பெரிய ஒரு நடிகர், உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகருடைய வாயிலிருந்து எத்தனை முறை இந்த வார்த்தைகள் வரும்? அந்த கதாநாயகி பேசுகிறார் இந்த வார்த்தை, ஒரு பெண் பேசுகிறார் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன பதில், இளைஞர்கள் இதைத்தான் சார் விரும்புகிறாங்க, நான் பேச மாட்டேன் சார். ஒழுக்கம் என்பது இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறது. இல்லை, இந்த இடத்துல நம்ம அரசாங்கத்தை வந்து சார், நாம் அரசாங்கத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம், தமிழ் சினிமாவை ஃபிக்ஸ் பண்ணுறோம், தனி மனித நான் சொல்கிறேன், அது தனி மனித ஒழுக்கம். அதுதான் கேட்குறேன், தனி மனித ஒழுக்கம் யாரால கெட்டு போகுது? இந்த வன்மம் எங்கிருந்து வருகிறது? இந்த வன்மம் அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சிலிருந்து வருகிறதா இல்லையா? பதில் சொல்லுங்க. ஜாதி ரீதியாக பேசுகிறார்கள், அங்கிருந்து வருது. மத ரீதியாக திருநெல்வேலியில் மத ரீதியாக பேசுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, மத ரீதியாக பேசுறாங்க. இந்து மதத்தை அழிப்பேன்னு பேசுறாங்க, கரெக்ட் நீங்க சொல்றது. ஜாதி ரீதியாக பேசுறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் இஸ்லாம் குறித்தோ கிறிஸ்துவம் குறித்தோ பேசுவதில்லை. புரிஞ்சுங்க. ஒருவேளை நீங்க பேசல, நீங்க சொல்றீங்க வட மாநிலத்துல பூரா பாஜக என்ன பண்ண, நான் சொல்றது யாரும் எதுவும் மாட்டுக்கறி சாப்பிட்டா இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற போய் பேசுறீங்க. அது மாட்டுக்கறின்றது யாருமே பேசல, யாருமே மாட்டுக்கறி சாப்பிடணும்னு சொல்லவே இல்லை. யார் சொன்னது? யார் சொன்னது சொல்லுங்க. இங்கதான் மாட்டுக்கறி திருவிழா நடத்துனாங்க. யார் சொன்னது இங்க? காரணம் என்ன? உலகம் முழுக்க கால்நடை வளர்ப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்காக. பால் தரும் மாடுகள் உமிழும் மீத்தேன் வாயுவினால் ஏற்படக்கூடிய அந்த பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்கு உலகம் முழுக்க ஐநாவில் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் இந்திய அனைத்து நாடுகளும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது இந்தியாவில் வந்து நம்ம கொண்டு வந்தோம். அதை எதிர்த்தார்கள். உண்டா இல்லையா? எல்லாமே அரசியல். நான் சொல்ல வந்தது, சில நல்ல படங்கள் வரலாம், அமரன் போன்ற சில படங்கள் வரலாம், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் பெரும்பாலான படங்களில் வன்மம், கோபம், தராதரமற்ற பேச்சு, கொலை, கொள்ளை, இதற்கெல்லாம் கட்டணம் வரிசையாக பார்த்துட்டே வாங்க. ஆன்டி ஹீரோயிசம் தான் இங்கே வந்து பெருசாக இருக்குது. அடி தடி வெட்டு குத்து. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அதே மாதிரி சமூக ஊடகங்களில், ஏன் நீங்கள் ஊடகங்களில் எடுத்துங்க, நாம் தமிழ்நாட்டினுடைய வருவாயை உயர்த்துவது எப்படி? ஒரு பக்கம் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, சமுதாய சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நேற்று வேலூரில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நேற்று வேலூரில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார். நான் உடனே திமுக மாதிரி
இப்போ ஆசிஃபா என்னெல்லாம் இங்கே எவ்வளோ முறை நடத்துனாங்க இங்கே விவாதம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆசிஃபாவுக்கு ஏன் நீங்கள் வேலூரில் நடந்த தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு ஏன் செய்யலை? கஸ்தூரி பேசியதற்கு உடனே ஓடிப்போய் கைது செய்தீர்களே. ஆனால் இன்றைக்கு ஓவியா என்கிற ஒருவர் தமிழர்களுக்கு எல்லாம் தெரிந்ததான், தான் பெரியாரிஸ்ட் என்று பெருமையாக பேசிக்கொள்பவர், ஒரு சமுதாயத்தை, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை கீழ்த்தரமாக அவர்களுடைய பிறப்பு குறித்து ஜாதி குறித்து பேசியதற்கு ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை? இதுக்கு யார் காரணம்? சரியான நடவடிக்கை எடுக்கல சார். அந்த 100 பேர் ஹொசூரில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் சொல்லுங்க? அருவாளை தூக்கிட்டு ஒருத்தன் ஒரே ஒரு ஆள் தான், ஆனால் 100 பேர் பார்க்குறாங்க. என்ன, இங்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியவில்லை தமிழக அரசால், காவல்துறையால். ராஜபாளையத்தில் 2 போலீஸ்காரங்களை அடிக்கிறாங்க, போலீஸ்காரங்களால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அந்த ஃபியர், அந்த பயம் வந்திருக்கிறது. அந்த பயத்தை போக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது? அதான் முதலமைச்சருக்கு இருக்கு. முதலமைச்சர் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலையே அப்படிங்கிறது தானே வந்து செய்யலையே சங்கர். இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன், இது அரசு தான் இந்த கொலைகளை செய்ததுன்னு நான் வந்து சொல்லலை, நான் சொல்லவும் மாட்டேன், அது அவசியமும் இல்லை. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பேசணும், இயல்பாக பேசணும். ஆனால் சமுதாயம் சீர்குலைவதற்கு யார் காரணம்? முதல் காரணம் மது. அரசே மது இருக்கிறது. அப்புறமா உனக்கு இன்று நடக்கக்கூடிய 90 விழுக்காடு கொலைகள் மது போதையால் நடப்பது தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? விபத்துகளோ அல்லது கொலைகளோ. அப்படி இல்லைன்னா போலீஸ் எஃப்ஐஆர் பாருங்க, பகல் நேரத்தில் போய் பாருங்க. நான் சொல்றேன், நான் இடத்தோட சொல்றேன், இந்த கேமரா எடுத்துட்டு அப்படியே போங்க, இப்போ கூட போங்க பார்க்கலாம். 4 ஷோர் எஸ்டேட்ல பட்டினப்பாக்கத்தில் போனீங்கன்னா பகல் நேரத்தில் யார் ஹெல்மெட் போடாத வந்தாலும் பிடிச்சிடுறாங்க. பின்னால் இருக்கிறவங்க போடாத வந்தால் கூட காவல்துறை ஃபைன் போடுது. நான் வரவேற்கிறேன். அதே சாயந்தரம் 7 மணிக்கு போங்க, 8 மணிக்கு போங்க, ஹெல்மெட் போடாத வரவங்கள யாரும் கேள்வியே கேட்கறது இல்லை. ஹெல்மெட் போட்டு வரவங்கள தான் பிடிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? என்ன காரணம்? இரவு ட்ரங்க் அண்ட் டிரைவிங், அது மட்டும்தான் பிடிக்கிறாங்க. ஏன் இரவு நேரத்தில் ஹெல்மெட் போடாத போனால் ஒன்றும் ஆகாதா? பகல் நேரத்தில் மட்டும்தான் ஹெல்மெட் போடாத போகணும்? என்ன சார்? அதாவது இதுதான் சிஸ்டம்னு சொல்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய சட்டங்களை நீங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை. இதை செய்யாத வரையிலும் இது போன்ற வன்மங்கள், இது போன்ற வன்முறைகள், அது சினிமாவாகட்டும் தொலைக்காட்சிகளாகட்டும், தொலைக்காட்சியில் அவ்வளவு பரபரப்பாக மருத்துவருடைய கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சியில் ஓட ஓட விரட்டி கொலை செய்கிறார்கள். யாருன்னா ஒருத்தர், ஒரு தொலைக்காட்சி திருநெல்வேலியில் ஒரு சினிமாவுக்காக ஒரு சினிமா தியேட்டர் மேலே குண்டு எரிஞ்சதை பற்றி பேசினாங்களா? இல்லை. ஆனால் அன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? தலைப்பு என்ன தெரியுமா? அன்றைக்கி எல்லா தொலைக்காட்சியிலும் கரெக்டாக சொல்லுங்க, என்ன தலைப்புன்ட்டு? நயனதாரா தனுஷுக்கு எழுதிய கடிதம் என்ன? இது எப்படி சால்வ் செய்யுது? ஏஆர் ரகுமான் விவாகரத்து, பரபரப்புன்னு இதுதான். அதே போல எல்லா விதமான தனிப்பட்ட விவகாரங்களிலும் மீடியா மூக்கை நுழைத்து ஊதி பெரிதாக்குகிறது. இது எல்லாத்தையும் நாம் வந்து ஒரு சொசைட்டியாக, சமுதாயமாக நாம் கண்ட்ரோல் செய்யணும். அதற்கு அரசாங்கம் துணை புரிய வேண்டும். இருக்கிற சட்டங்களை நாம் வந்து அமல்படுத்தினாலே போதும். ரவுடிசத்தை குறைத்தாக வேண்டும். ரவுடிசம், இங்கே கமிஷனர் வந்தார், என்ன சொன்னார்? அவர்களுக்கு புரிகிற மொழியில் நாங்கள் சொல்லுவோம்னார். ஆனால் ரவுடிசம் குறைஞ்சிருச்சா? இல்லையே. நீங்கள் 4 என்கவுண்டர் பண்ணீங்க, ரைட்டு, ஓகே. ஆனால் அதுக்கப்புறமா இன்றைக்கி அந்த வன்மத்தை குறைப்பதற்கு என்ன செய்யணும்? ஓகே, அதெல்லாம் கம்மி பண்ணுறாங்களா என்னங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அரசாங்கம் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் வந்து நான் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து நடக்குமா என்னங்கிறது நம்மளுடைய கொள்கை, அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மாற்றினால் மட்டும்தான், சட்டங்களை முறையாக அமல்படுத்தினால் மட்டும்தான் இதையெல்லாம் தடுக்கும். ஓகே, நான் இன்னொரு விஷயம் பற்றி கேட்க விரும்புகிறது, இப்போ அண்மையில் ஒரு ஹிந்தி திணிப்பு விஷயம் வந்து எல்ஐசி விவகாரத்தில் நடந்தது. அது நடந்திருக்க கூடாதுங்கிறது தான் எல்லாத்துடைய ஒரு விஷயமா இருந்தது. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? எல்ஐசி இதற்கான ஒரு உரிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. முதல்ல அதை ட்வீட் செய்து இது தவறு என்று சுட்டி காட்டியவன் நான். ஹிந்தியில் முழுமையாக ஹிந்தியில் இருக்குது, ஆங்கிலம் எங்கே இருக்குது என்பது கூட தெரியவில்லை. தவறு என்று சுட்டி காட்டினேன். அது ஹிந்தி வேண்டுகோள் விடுத்த ஹிந்தி திணிப்பு அப்படி தவறு. அது காரணம் என்ன? இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தது தான். அதுக்கு மீடியா துணை போகுது. ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு, தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக அது ஆகியிருக்கிறது. அதை மத்திய நம்ம எல்ஐசி சொல்லுது. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சு? இங்கே சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, சமூக நலத்துறையினுடைய, தமிழக அரசினுடைய சமூக நலத்துறையில் ஒரு கால் சென்டருக்கு ஆள் சேர்க்குறாங்க வேலைக்கு. அதில் என்ன சொல்லுது? கட்டாயம் ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும். அது ஒரு பிரச்சனையாக சொன்னோன்னா, ஐயோ தெரியாத நடந்துச்சுங்க, டெக்னிக்கல் ஃபால்ட்டு. அப்போ நீங்கள் செஞ்சால் டெக்னிக்கல் ஃபால்ட்டு,
எல்ஐசி செஞ்சால் ஹிந்தி திணிப்பா? ஏன் அவங்களுக்கெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட் வராதா? இவ்வளவுதான் கேள்வி. ஆனால் இதை ஏன் பெரிதுபடுத்துகிறார்கள்? முதலமைச்சர் ஏன் ட்வீட் போடுறாரு? மீடியா ஏன் இதை எடுக்குதுன்னு சொன்னால், மீடியாக்களுக்கு திமுக உத்தரவு போடுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் திருநெல்வேலியில் குண்டு போட்டதை பற்றி பேச வேண்டி வரும், திருப்பூரில் புகுந்து அடிச்சாங்கன்னு பேச வேண்டி வரும், தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது, ராஜபாளையத்தில் 2 காவலர்களை அடித்து தாக்கியது குறித்து பேச வேண்டி வரும். அதெல்லாம் பேசினா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அப்படின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, திராவிட மாடல் என்கிற கலாச்சாரம் எப்படி இருக்கிறது என்பது தெரிந்துவிடும் என்கிற காரணத்தினால ஊடகங்களுக்கு அழுத்தம் கொடுத்து இதை பெரிதுபடுத்துகிறார்கள். இதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இது இந்தி திணிப்புலாம் இல்லை, இது செய்தி திணிப்பு. மீடியாக்களுக்கு சொல்லப்படுகிற விஷயம் இது. அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். ஏன் மீடியா துணை போகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன், மீடியா மிரட்டப்படுகிறது. திமுகவில் மிரட்டப்படுது கண்டிப்பா அரசு. ஆமா, இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா விதமான பிரச்சனையும் நாங்க எடுக்கிறோம், எங்களுக்கு அதெல்லாம் விவாத மேடையில் நீங்க தனுஷும் நயன்தாராவும் எப்படி சமாதானப்படுத்துன்னு தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, வேற என்ன பேசுறீங்க? இல்லைன்னா அதிமுக அவனுடைய உட்கட்சி பூசல்னு பேசுவீங்க. இல்லை தேவையா? தினந்தோறும் அவர் இப்படி சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லிவிட்டாரு, உங்களை பற்றி இது எதுக்கு மீடியா பேசணும்? ஆக்கப்பூர்வமாக பேச மாட்டாங்களா? ஜாதி ரீதியான 2 திருநெல்வேலியில் 2 சின்ன பசங்க, இளம் சிறார்கள் அருவாள் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க நடு ரோட்டில். அதை பற்றி ஏன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? 4 நாள் முன்னால் நடந்திருக்குது. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி தலைவர் புகார் கொடுத்திருக்கிறார், என்னை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு ஊடகங்கள் தயாரா இருக்கு, கட்சி சார்ந்தவங்க வர்றதுக்கு தயக்கப்படுறாங்கிறத அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல, இல்ல அந்த மாதிரி யாரும் எடுத்தா சொல்லுங்க, நான் வரேன். ஏன் நீங்க இன்னும் கட்சி சார்ந்து யாரும் மாட்டோம்? என்னன்னா அந்த கதையில விவாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விவாதத்துல எல்லா தரப்பட்ட மக்களையும் நம்ம கூப்பிடணும். பாஜக சார்பா ஒருத்தர் வராருன்னா திமுக சார்பா வரணும். திமுகவை எதிர்த்து அல்லது திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பாஜக மட்டும் பேச விட்டா சரியா இருக்காதுங்கிறத அவங்க தரப்பு. அப்ப திமுக நீங்க பயப்படுறீங்க, அவ்வளவுதானே? திமுக பயப்படுறது இல்ல சார், திமுக எக்ஸ்போஸ் பண்ணுங்க. திமுக வரலைன்னா எக்ஸ்போஸ் பண்ணுங்க. திமுக வரல தலைப்பு எடுக்க முடியாதுல்ல. ஏன் உங்களுக்கு நீங்க தான் பெரிய ஊடகம் அப்படியே சமூக பார்வையோட தானே இருக்குது. அவங்க தான் வரணும்னு ஒன்று கட்டாயம் இல்லையா? கட்டாயம் இல்லையா? எக்ஸ்போஸ் பண்ணுங்க, 2 தடவை சொல்லுங்க திமுக வரமாட்டேங்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை அதான் செய்தி போட்டுறாங்க, கார்டு வருது, சோசியல் மீடியா இருக்கு, மக்கள் பார்க்குறாங்க. விவாதம் வேணாம், பல பார்வைகள் தேவையில்லை. கரெக்டு தான். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில இப்போ பாமக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னும் எலெக்ஷனே இல்லையா? இப்போ இருந்தா உங்களுக்கு இருந்தா இல்லை, இப்போ அன்புமணி ராமதாஸ் 2026 கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் அண்ணாமலை அவர்கள் அதான் சொன்னார். அவர் சொல்றது ஒன்றும் தவறு இல்லையா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கூட்டணி ஆட்சி தான். அப்புறம் இல்லை, இப்போ விஜய் அவர்கள் கூட அப்படிதான் சொன்னாரு. அது அவருடைய பார்வை, நம்ம என்ன செய்ய முடியும்? அது அவங்களுக்கு கருத்து இருக்கக்கூடாது, விஜய்க்கு ஒரு கருத்து இருக்கக்கூடாது. அவரும் ஒரு அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறாரு, சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல பாஜகவும் உறுதியாக தான் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோமே, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி 2026 வரும்னு சொல்லிட்டோமே. அதனால் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.